கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிளில் நிறைய காரியங்களை படிக்கிறோம், ஆனால் அவளின் பொருளை முழுமையாக உணர்ந்து கொள்வதில்லை. அவளின் பொருளை அதிகமாக உணர்ந்து கொள்வதில்லை. வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 2 ஆதாமை குறித்து பார்க்கிறோம். இங்க வேதத்துல ஒரே இடத்துல 2 ஆதாமை குறித்து பார்க்கிறோம். இது யாரு? 2 ஆதாம். ஆனா முதல் ஒரு ஆதாம், பின்னர் ஒரு ஆதாம் இல்லையா? முதல் ஆதாம், பின்னர் ஒரு ஆதாம். இந்த 2 ஆதாமுக்கு வேற வேற பேர் இருக்கு. முந்தின ஆதாமுக்கு என்ன பேரு? முந்தின ஆதாமுக்கு என்ன பேரு? சொல்ல லிவிங் சோல். நீ தமிழ்ல சொல்லுங்க. ஜீவாத்மாவானா வாசிக்கிற மாதிரி தான் வாசிக்க பார்க்கலாம். ஜெனசிஸ் 2:7, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கிலீஷ்ல வாசிக்கிட்டு அப்புறம் தமிழ்ல வாசிக்கலாம். எஸ் சார். And the Lord God formed man of the dust of the ground, and breathed into his nostrils the breath of life, and man became a person. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ரொம்ப அருமையான வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். எங்க வாசித்தோம்? ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். நாசியிலே சுவாசத்தை ஊதினார் இல்லையா? அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். ஜீவாத்மா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல லிவிங் சோல் இல்லையா? அதுக்கு விளக்கம் நம்ம புரியாம தான் பேசிட்டு இருப்போம். ஜீவாத்மானும் புரியாது, லிவிங் சோல்னாலும் புரியாது. ஆனா என்ன லிவிங் சோல்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மா என்னன்னா மனுஷன் என்றால் ஆத்மான்னு அர்த்தம். மனுஷன் பேர் என்ன? ஆத்மா. அதான் மனுஷன் இல்லையா? நம்ம அந்த ஆத்மா, எனக்குள்ள ஒரு ஆத்மா சொல்ற, நான் தான் அந்த ஆத்மா, நானே அந்த ஆத்மா. எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சரீரம். இந்த ஆத்மா ஜீவிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருப்பது சரீரம். ஆத்மாவுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆவி. இதுதான் மனுஷனுடைய தாற்பயம். மனுஷனுடைய தாற்பயம் தான். இப்போ இந்த மனுஷனுக்கு கர்த்தர் அவன் ஆவி இருக்குது. அவனுக்கு இந்த ஆவியை கொண்டு ஆவியா இருக்கிற தேவனோடு பேசவும் அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கவும் கூடும். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு ஜீவாத்மா என்று உண்டாயிருக்கும்படி என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு? உன் வாழ்க்கையை நீயே நடத்தி கொள்ளும்படி உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட உனக்கு ஆவி இருக்குது. நாசியில சுவாசத்தை ஊதினார் இல்லையா? அது கர்த்தர் தந்த ஆவி. அது கர்த்தர் தந்த வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். யோபு 32ஆம் அதிகாரமா 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். There is a spirit in man, and the inspiration of the Almighty gives them understanding. 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வு உள்ளவர்களாக்கும். மனுஷனுக்குள்ளே ஆவி உண்டு, அது சர்வ சுவாசமே அவனுக்கு என்ன உண்டாக்குமா? உணர்வுள்ளவர்களாக்கும் இல்லையா? ஆமா. அடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. Proverbs 20th chapter 27th verse. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். The spirit of man is the candle of the Lord. Searching all the spirit of the man is the candle of the Lord. Candle of the Lord. Searching all the inward parts of the man. Searching all the inward parts of the man. Right. தமிழ் வாசிங்க.
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் இல்லையா? அப்ப அந்த ஆவி மனுஷனுக்கு தீபமா இருக்குது. நீ செய்யறது சரியா, எவ்வளவு சரி, எவ்வளவு தப்பு இல்லையா, இதெல்லாம் காமிக்கிறதுக்கு தான் அந்த அந்த கர்த்தர் தந்த ஆவி இல்லையா? அப்போ இந்த மனுஷனுக்கு இது இருக்கு. ஆனாலும் கூட கர்த்தர் பண்ணாரு, அந்த ஆவி வச்சும் ஜீவிக்கலாம், உன் ஆத்மாவுக்கும் ஜீவிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன். உன்னுடைய ஆத்மாவுக்கும் உன் வாழ்க்கையை நடத்தும்படி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், நீ ஜீவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப என்ன பேர் உனக்கு? ஜீவாத்மா. இங்கிலீஷ் என்ன பேரு? The living soul. A soul which has the right to conduct its own life. The soul has the right to live the kind of life it wants. இல்லையா? அதான் அவர் கொடுத்தார். ஆனா என்ன கொடுத்தார்? கூடவே அவர் ஆவி நாசியில சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அந்த ஆவி என்ன பண்ணும்? நீ போறது சரியா தப்பான தீபம் போல உன் பாதை உனக்கு தெளிவாக்கி தரும். ஆனா இனிமேல் அது நடப்பதோ நடவாமல் இருப்பதோ உன்னுடைய காரியம். ஆனால் இந்த ஆவி எங்கே வந்தது? எங்கே வந்தது? தேவனுடைய நாசியில் வந்தது இல்லையா? அவர் தம்முடைய சுவாசத்தை நாசியில் ஊதினார். அப்போ அந்த ஆவி என்ன சொல்லித்தருன்னா, அவருடைய மனதுக்கு ஏற்ற சொல்லித்தரும். ஆவியை கொண்டு ஜீவித்தா என்ன பண்ணும்? அவருடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி ஜீவிக்க சொல்லும். ஆனால் ஆத்மாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Even the soul has been endowed with the power to conduct its own life, that it can conduct its life as it wants. It can go by the way it wants it. So it is the way of the soulic man. Soulic man. இந்த மனுஷன் தன் ஆத்மா விரும்புவதை செய்தானால் அவன் தன் வழியில் நடக்கிறான்னு அர்த்தம். ஆனால் ஆவியை கொண்டு ஜீவிக்கிறானா தேவனை கொண்டு ஜீவிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அவ பாருங்க, முதலாவது ஆதாம் யாரா? அவன் ஜீவாத்மாவா இருந்தான். இரண்டாவது ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானார் இல்லையா? உயிர்ப்பிக்கிறோம் என்று சொல்ற அப்படின்னாலே மரணம் ஆட்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்று சொன்ன என்ன அர்த்தம்? ஆல்ரெடி there had been a death happened in a man. Whether there is a hell, death, there is no need of a quickening spirit. If there be a soul dead, only then there has to be a reason to be quickened or to be enlivened. இல்லையா? அப்போ இதுக்கு ஏற்கனவே மரித்திருக்க. எப்ப மரணம் வந்தது? எப்ப மரணம் வந்தது? வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இரண்டாம் அதிகாரம் 16, 17. Genesis 2nd chapter 16 and 17 verses. And the Lord God commanded the man, saying, of every tree of the garden thou mayest freely eat, but of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it, for in the day that eatest thereof thou shalt surely die. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். போதுமா? எப்ப கட்டளையிட்டாரு? இந்த புசிக்கும் நாளிலே, விலக்கி இருக்கிற கனியை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இப்ப நாம பழத்தை தின்னுட்டான் பழம் நஷ்டமா போச்சு மாதிரியும் இவன் வயிறு கட்டு போன மாதிரி நினைச்சுக்கிறோம். இல்ல கர்த்தருடைய வார்த்தையை மீறி இருக்கிறான், அவ்வளவுதான், சிம்பிள். இதை வேற மாதிரிலாம் பேசணும். பழத்தை கெடுத்துட்டான், இல்ல வயிற்றை கெடுத்துட்டான், இல்லையா தேவையில்லாத செஞ்சுட்டான். இல்ல அவன் செஞ்சது என்னன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தையை மீறினான், கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளி போட்டான். ஆனா அப்படினால கர்த்தருடைய ஆவியை கொண்டு செய்யாதபடி தன் மன விருப்பத்தின்படி செய்தான். என்ன போட்டான்? என்ன சொன்னாவன்? பார்ப்பதற்கு இன்பமா இருக்கிறது இல்லையா, கண்களுக்கு இன்பமா இருக்கிறது, அப்புறம் புசிப்பதற்கு ஏற்றதா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதா பல யோசனை பேசுறான். இதெல்லாம் சோழன் வந்தது. இங்கே வந்தது ஆத்மால வந்தது. அப்படி சொன்னதுனால அவன் சாப்பிட்டதுனால எதுக்கு செய்ய கொடுக்கல? அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, அது யார் தந்த சுவாசம்? தேவன் ஊதின சுவாசம். அப்ப அவருடைய மனதிலிருந்து ஜீவிக்கிறவன் அந்த ஆவியை கொண்டு அவரோட பேசியிருக்கணும். என்ன சொல்லிருக்கணும்? ஆவி, ஆண்டவரே நான் என்ன பண்றது, நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க, இங்க ஒருத்தர் சாப்பிடலான்னு சொல்றானேன்னு கேட்டிருக்கணும். அந்த அம்மா சொல்லாட்டி கூட அந்த ஐயா கேட்டிருக்கணும். இல்லை அந்த அம்மா கேட்காம போன கூட இந்த மனுஷன் ஆதாம் கேட்டுருக்கல, என்ன ஆண்டவரே இந்த பொண்ணு தின்ட்டு வந்து கத்துது, தின்ட்டு வந்து சாப்பிட சொல்லு, என்ன நான் சாப்பிட முடியாது சொல்லியிருக்கணும். இவனும் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்கல, ஆவி அந்த ஏவாலையும் இடம் கொடுக்கல இல்லையா? இப்போ என்ன பண்ணாங்க? அந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். பழம் போன அடுத்த பழம் இருக்கு,
மரமே இருக்க, பழத்தை பத்தி என்ன கவலை இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க? கர்த்தரை வார்த்தை மீறினார்கள். ஆனபடினால மரித்தார்கள். சாகவே சாவீர்கள். என்னவா? சாகவே சாவீர்கள். அந்தப்படி மரித்த நிலவரத்தில் காணப்பட்டபடினால், தேவனோடு ஐக்கியம் இழந்து போனபடினால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. There was a need for quickening because the man has been spiritually dead. Does that? He has been spiritually dead because if the man's spirit is together with God, it is alive spiritually. ஆனா அங்க செத்தபோது ஆதாமும் ஏவாளும் மரித்து போனார்னா மரிச்சா போனாங்க? They have been physically alive. They have been physically alive, but spiritually they were dead. இல்லையா? என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன்? எப்படி ஜீவன் இருக்குன்னு சொல்லணும்? ஆத்மா சரீரத்தோடு இருந்ததுனாக்கா அதுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. என்ன இருக்கு? ஆத்மா சரீரத்தோடு இருந்ததுனாக்கா உயிர் இருக்கு. ஆனா ஆத்மா ஆவினாலே தேவனோடு இருந்ததுனாக்கா ஜீவன் இருக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இதை மறந்துடவே கூடாது. இதை மறந்தீங்கன்னாக்கா நம்மளை அறியாமலே சாவுக்குள்ள போயிடும். என் ஆத்மா அவர் தந்திருக்கிற ஆவியின்படியே தேவனோடு ஐக்கியமாக இருந்தால் ஜீவனில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அல்ல ஜீவனாலே ஆளுகை செய்கிறான், ஜீவனாலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் மனுஷனுடைய ஆத்மா சரீரத்திலிருந்து சரீரத்தை கொண்டு ஜீவிக்கிறதுனாக்கா அது மரித்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு உயிரோடு இருக்கு. எப்படி இருக்கு? ஆதாம் ஏவாளும் பழக்கத்தின் அப்புறம் செத்தா போனாங்க, இருந்தாங்க, உயிரோடு இருந்தாங்க. ஆனா என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆனபடினால் there was a need for them to be spiritually quickened. They have to be made alive spiritually. இல்லையா? ஏன்னா அவங்க spiritually they become dead. They become dead spiritually. Now there was a need for them to restore the fellowship with God. For that there is a quickening needed. அதுக்கு தான் ஒரு என்ன வேண்டியிருக்கு? உயிர்ப்பிக்கணும் வேண்டியது. உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ யார் உயிர்ப்பிக்கிறது? ரெண்டாவது ஆதாம். யாரது? ரெண்டாவது ஆதாம். அல்லேலூயா. யார் அந்த ரெண்டாவது ஆதாம்? அல்லேலூயா. யாரது? ஆமா. இது ஆதாம் பத்தி என்ன போட்டிருக்கும் தெரியுமா? ஆதாம் பத்தி என்ன போட்டிருக்கோம்? தேவனால் உண்டானவன் போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம்? ஆதாம் தேவனால் உண்டானவன். எப்படி? அதை முடிக்கும்போது எங்கேருந்து வருவாங்க? ஆபிரகாம்ல இருந்து வந்து முடிக்கும். எங்க முடிப்பாங்க? அங்க இயேசுல முடிக்கும் போது ஆதாம் தேவனால் உண்டானவன். அப்புறம் இயேசு சொல்றாரு, நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன். சரிதானா? இல்ல, அதுதான் முதல் மனுஷன். யாரு? முதலாம் ஆதாம். யாரு? தேவனால் உண்டான ஆதாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்தாரே, அவர் தேவனால் உண்டானவர். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவரை உயிர்ப்பித்து தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இரண்டாவது ஆதாமா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாம் நம்ம என்ன பண்றாரு? தேவனோடு ஐக்கியப்படுத்தி இருந்தார். ஏனென்றால் ஆதியிலே ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளி தன் ஜீவியத்தில் என்ன பண்ணா? வாழ்க்கை ஜீவனை விட்டு உயிரை மட்டும் பெற்றுக்கொண்டான். என்ன இருந்தது? உயிர் மட்டும் இருந்தது. ஆத்மா சரீரத்தோடு இருந்தது. ஆனா தேவனோடு இல்லை. அதனால என்ன சொன்னாரு? சாகவே சாவா என்று சொன்ன மரணம் சம்பவித்தது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை அறிந்திருந்து துணிகரமாய் வேண்டாம் என்று விட்டோம் என்றால் அங்க சம்பவிப்பது என்ன? மரணம். தேவனோடு ஒரு ஐக்கியமற்று போகிற நிலைமை. அப்போ இந்த மரணம் வந்ததுனாக்க என்ன பண்ணும்? யார் திரும்ப கொண்டு வரணும்? நான் தான் மீறிட்டேன். என்னுடைய மீறுதலினாலே எனக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. என்னுடைய மீறுதலினாலே எனக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. நானே திரும்ப போயிட முடியுமா? இல்ல. இட் இஸ் the one who has set us aside has to bring us back to him. அப்படித்தானே? நான் யாரை விட்டு நான் வெளியே போயிட்டேனோ நான் வர முடியாது. அவர் தான் இறக்கப்பட்டதை சேர்த்துக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் மட்டும் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆனா கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். ஜீவாத்மா தானே பேரு. என்ன பேரு? ஜீவாத்மா. உன் ஜீவியத்தை நடத்தும்படி முழு அதிகாரம் பெற்றவன் நீ. The man with the free will of God. Free will. Sorry. He is a man with a free will. அவனை ஆண்டவர் கூட ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். என்னது? தாம் உண்டாக்கின மனுஷனுக்கு தம்மை போலவே அவரை எப்படி ஒருவரும் பலவந்தம் பண்ண முடியாதோ, அவரை யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாதோ, அப்படி போலவே எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாம் தம்முடைய வார்த்தையின்படி அவன் ஜீவிக்கணும் என்று நிர்பந்தம் பண்ணவில்லை. உனக்கு பிரியமானா ஏற்றுக்கொள்ள வேண்டாம் தான். உன்னை யாரும் நிர்பந்தம். ஏனென்றால் தமது சாயலை உண்டாக்கி இருக்கிறார். என்ன போட்டிருக்கு?
அப்படிதான் போட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் தமது சாயலாகவே உண்டாக்கினார். அந்த வசனத்தை வாசித்தீங்களா? வாசித்து பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். So God created man in his own image. God created man in his own image. In the image of God created he him. In the image of God he created him. இல்லையா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தமிழ்ல சூப்பரா போடுவோம், சூப்பரா போட்டு அவர் தமது சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படி வாசிக்கணும், தமது சாயலாகவே சிருஷ்டித்தார். அது என்னது? சிலபல் வாசிக்கிறது. அப்படி டிராமா போட்டா அந்த அர்த்தம் வரும். ஆமா, அந்த வார்த்தையோட ஆவி சேர்ந்தாதான் பொருள் வரும். அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு ஆவி சேர்ந்தாதான் உண்மையான பொருள் வரும். இல்லையா? என்ன சொன்னாரு? தேவன் மனுஷனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட், அது எம்பசிஸ் இல்லை. there is no emphasis on that. என்ன சொல்றாரு? தேவன் மனுஷனை தமது சாயலாக உண்டாக்கினார். அடுத்து தெரியுமா? தேவன் தமது சாயலாகவே உண்டாக்கினார். எப்படி? அது என்ன தமது சாயலாகவே? அவனுக்கு எல்லா ஞானமும் உண்டு, அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. நமக்கு எப்படி அதிகாரம் இருக்குதோ அப்படி போல அதிகாரம் உடையவன். அவனை எப்படி என்னை ஒரு நிர்பந்தம் பண்ண முடியாதோ அப்படி போல தேவனை நிர்பந்தம் பண்ண முடியாது போல என்னையும் மனுஷனையும் எவனை நிர்பந்தம் பண்ண முடியாது. பேய் கூட கேட்டுதான் வரணும். இடம் உண்டாக்கினா தான் வர முடியாது, சும்மா முடியாது. இல்லையா? நாமளும் பார்த்துருக்குறோம், நிறைய பேர் பேய் பிடிச்சி ஆடுது. இல்லையா? யாராவது பிராமின் ஆடுதா? ஆடுதா? வராடா ஆடு ஒருத்த கூட ஆடுது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் நிறைய பிராமணன் ஃப்ரெண்டு கூட தான் இருந்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு காலமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராமின்ஸ் மட்டும்தான். பாதி பாப்பமாக தான் நான் பேசுவேன். இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்குது. இல்லை பாப்பா மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா ஃபுல்லாக பிராமின்ஸ் தான். ஒருத்த கூட பேய் பிடிக்கலையே. ஆனால் கொஞ்சம் வேறங்க போயிட்டாங்க, எல்லாம் வாங்கின்னு ரொம்ப வேகமாக எடுத்தெல்லாம் ஆடுது. எது அந்த மோளத்தை தேவமாக தட்டினாலே ஆய் அப்படின்து. இல்லை இன்னொன்று அங்கே இன்னொன்று ஆடுது. இல்லை ஏன்? அவங்க இடம் கொடுத்தாங்க. இப்போது ஒரு 2 வயசு குழந்தைக்கோ 1 வயசு வெள்ளிக்கிழமை ஜுரம் வரும் வச்சுங்க. சும்மா அந்த வாரம் முழுக்க தள்ள விளையாடிருப்பான், வெள்ளிக்கிழமை வந்துருப்போம். நானும் பார்க்குறேன், வாரம் வெள்ளிக்கிழமை வந்து என்னென்ன தெரியல. எதுக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சிக்கோங்க. கொடுத்தாங்களா பிள்ளைய கொடுத்தாங்களா? ஆனால் பிள்ளை மேலே அதிகாரம் கிடையாது. சுகம் கொடுத்துருவான், அந்த பிள்ளை மேலே அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளை வளர வளர இதுக்கே பழகி அதுவும் பழகிட்டு பாருங்க, அப்போ பிள்ளைக்குள்ள வழி வந்துடும். இல்லையா? அப்பத்தான் அங்கே பேய் பிடிக்குது. அதுக்கு தானே சொல்றது, நன்மையே வருவதனாலும் பேயினா வரக்கூடாது. எப்படி? பெரிய நன்மையாக இருந்தாலும் யாரும் வரக்கூடாது, பிசாசா வரக்கூடாது. இல்லையா? அப்போ இந்த இடம் கொடுக்காம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஃப்ரீ வில் நம்ம கொடுத்துருக்கனால ஈவன் காட் வில் நாட் ஃபோர்ஸ் அஸ் டு டு எனிதிங். அதுதான் சொன்னாரு, மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. இட் இஸ் a precondition that you must give yourself up so that I can rule you. மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்படின்னா 2 பேர் பேசணுக்கும் புரியாது, கேட்டவனுக்கும் புரியாது. அப்படி இல்லை. You give room for me that I may come and rule your hearts. நான் உண்மை நடத்தும்படி நீ மனம் திரும்பு, நீ இடம் கொடு, நான் நடத்துறேன். நாம இடம் கொடுக்காம கர்த்தர் ஒரு நாள் நடத்த மாட்டார். நான் மனம் திரும்பி இருந்தாலும், நேற்று மனம் திரும்பி இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்பி தான் நடத்துவார். தினம் மனம் திரும்புதல் அனுபவமா இருக்கணும். மனம் திரும்ப ஒரு நாள் கூத்து இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் யாரோட பேசும்போது கோபம் வருது, மனம் திரும்பணும். கோபம் வருது, ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஆளுகை செய்யப்படுகிற நீரை நடத்துகிறீர். அப்படி இருக்க நான் கோபப்படலாமா? நான் கெட்டாத பேசிடலாமா? நான் அடிச்சிடலாமா? ஆமாம், இன்னைக்கு விசுவாசிகள் அடிக்கிறவங்க இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அடிச்சு பல்ல அடிச்சிடுவேன்னு சொல்லுவோம். என்ன ஆவி அது? என்ன ஆவி அது? அதான் என்ன ஆவின்னு கேட்குறேன். கோபத்தின் ஆவி. கோபங்கிறது பிசாசுடைய வேலை இல்லையா? அது கோபத்தின் ஆவி கிரியை செய்யுது. அப்போ அந்த கோபம் மனம் திரும்பணும். ஐயோ ஆடவர் கோபப்பட மாட்டேன், உமாலே ஆளுகை செய்ய இடம் கொடுக்குறேன்னு சொல்லி மனம் திரும்பணும். இல்லையா? சாப்பாடு பரிமாறும் போதே பார்த்தீங்கன்னா வேண்டியவர்களுக்கு இப்படி போடுவாங்க, வேண்டாதவர்கள் இப்படி போட்டு தட்டி இருப்பாங்க, ஜெரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க நீங்கள்? நான் சிபிஎத்தில் பந்தி பரிமாறத்துக்கு 2 முன்னாடி இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க கன்வென்ஷனில். அப்போ நான் என்கிட்ட 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ ஒரே வேலை தான், யாரையும் மூஞ்சி பார்க்கக்கூடாது, இலையை தான் பார்க்கணும். எப்படி? மூஞ்சியே பார்க்கக்கூடாது, இலையை தான் பார்க்கணும். எவனா ஒருத்த அண்ணன்மா இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நான் எப்படி இருக்கீங்களான்னு. ஏன்னா பெருசாக பீஸ் கொடுந்து அர்த்தம் இல்லை.
இல்லை? அப்போ மனுஷன் முகத்தை பார்த்தாண்டாக்கா அவங்களை ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டியிருந்தோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் மனம் திரும்பணும், சொல்லணும், ஆண்டவரே யாருக்கும் நான் இது பண்ணக்கூடாது, பட்சபாதம் பார்க்கக்கூடாது, சரியா செய்யணும், ஆவியை தாருங்கன்னு சொல்லணும். ஆமாம், நல்ல ஆவி அது, யாருக்கான கரெக்டாக கொடுக்குறது தான் நல்ல ஆவி இல்லையா? அப்போ சின்ன சின்ன காரியத்திலும் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பினாதான் கர்த்தருடைய நடத்த முடியும். அப்பதான் கர்த்தர் நடத்த முடியும். அப்போ கர்த்தர் நடத்த வேண்டுமானால் நம்ம ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படின்னு அர்த்தம், எப்பொழுது வார்த்தையை கீழ்ப்படியாதபடினாலே நான் தேவனோடு கூட ஐக்கியமில்லாதபடி மரித்து போனோமோ, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து மனம் திரும்பினவர்களாய் எப்பொழுதும் தேவனோடு கூட ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த வசனம் அந்த பைபிள் முடிஞ்ச பிரசங்கம் முடிஞ்ச உடனே 6 முடிஞ்ச ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன ஆசீர்வதிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் போட்டிருக்கு. அந்யோன்ய ஐக்கியம், அந்யோன்ய ஐக்கியம், எப்பொழுதும் பிளவுபடாத ஐக்கியம், எல்லா நேரத்திலும் பிளவுபடாத ஐக்கியம். அப்போ தேவ ஆவியன் என்னோடு எப்பொழுது இருந்தா வாயில கெட்ட வார்த்தை வராது. இங்க வந்தா கூட அந்த ஆவியினால அதை கீழ்ப்படுத்த முடியும். மாம்சத்தின் கிரியையை ஆவியினாலே கீழ்ப்படுத்துவீர்கள். மனம் திரும்புவதனால் மாத்திரம்தான் உண்டாகும். எப்படி? மனம் திரும்பினால் மாத்திரமே இந்த மாம்சத்தின் கிரியைகளை கீழ்ப்படுத்த முடியும். அப்படி கீழ்ப்படுத்துகிற பொழுதுதான் நாம் என்ன பண்றோம்? ஒவ்வொரு நேரத்திலும் மாம்சத்தை கீழ்ப்படுத்துகிறோம், உலகத்தை கீழ்ப்படுத்துகிறோம், சுயத்தை கீழ்ப்படுத்துகிறோம், தேவனை மேற்படுத்துகிறோம். அப்ப தேவனுடைய ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த விதமான ஜீவி உண்டாகும்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். விதமாக ஜீவி உண்டாகும்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படின்ற அர்த்தம், என்னுடைய ஆவி தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். எப்பொழுது ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன அப்படின்னால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது அப்படின்னால ஆவியினால் உள்ள இந்த ஐக்கியத்தை இழந்து போனானோ, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் ஆவியினாலே தேவனோடு இணைக்கப்படுகிறான். இல்லையா? இதுதான் உயிர்ப்பிக்கப்படுவது இல்லையா? அதே எப்படி சும்மா இணைச்சிட முடியுமா? இல்ல. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து அந்த ஆதாமுடைய பாவத்துக்காகவும் அந்த ஆதாமின் பாவத்து நிமித்தமாக நாம் அடிமைப்பட்ட பாவத்து நிமித்தமாகவும் நமக்காக ஜீவனை தந்தார். அந்த ஜீவனாலே நம்முடைய பாவங்கள் பரிஹரிக்கப்பட்டது. இப்பொழுது உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இந்த ஈஸ்டர் குட் நியூஸ் என்ன? ஈஸ்டர் குட் நியூஸ் என்ன? எப்போ ஈஸ்டர் வருது? ஐடியா இருக்கா? நெக்ஸ்ட் வீக் தான், 5th April. 5ஆம் தேதி, ஏப்ரல் 5. சரி சரி. பாருங்க, இந்த சீசன்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது உயிர்ப்பிக்கிற ஆவியானார். எப்படி இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானார்? ஆவி உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? எப்படி ஆவி உயிர்ப்பிக்கிற? ஆவியானது ஆவியா இருக்கிற தேவனோடு ஐக்கியமற்று போயிற்று. எதனால? வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே ஐக்கியமற்று போயிற்று. இப்பொழுது நான் மனம் திரும்பி உமக்கு செவி கொடுப்பேன் என்றும் உம்முடைய வார்த்தைப்படியே ஜெயிப்பேன் என்றும் ஒப்பு கொடுத்த போது தேவனாய் கர்த்தர் பண்றாரு ஓகேன்னு சொல்லி நம்முடைய ஆவியை அவரோடு கூட இணைக்கிறார். இப்பொழுதுதான் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மரித்திருந்த ஆவி இப்பொழுது தேவனோடு இணைக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி அவருடைய நிலைத்திருக்கும்படிக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்யோன்ய ஐக்கியம். என்னது? அந்யோன்ய ஐக்கியம் இல்லையா? இன்செப்பரபிள் ஃபெலோஷிப் இல்லையா? எப்போது ஐக்கியம் இருந்தால் தான் சிந்தனை கூட பாவம் வராது. எப்படி? சிந்தனை கூட பாவம் வராது. ஏதாவது பொய் சொல்லணும், ஐயா அதே போய் சொல்றது இல்லை? ஆமாம். ஐயோ ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஐயோ வந்து இப்படி பேச பண்ணாங்க. ஏதாவது யாரும் கோபமாக பேசுகிறாங்கன்னா சிசி எவ்வளோ பேசக்கூடாது. ஆமாம். ஏன்னா இந்த ஆவி கர்த்தரோடு சேர்ந்திருக்கும் போது ஆவியானவர் நம்முடைய ஆவி மூலமாக நம்முடைய ஆத்மாவை உணர்த்தி கொண்டே இருப்பார். இதுதான் கிறிஸ்துவ ஜீவிதம். கிறிஸ்துவ ஜீவிதம்னாக்கா பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, பாட்டு பாடுறது, கடைசியாக கம்யூன் எடுக்கிறது அப்படி இல்லை. இது ஒவ்வொரு நேரத்திலும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போகாதபடி வார்த்தைக்கு செவி கொடுக்க. எப்படி ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத அப்படின்னால மரித்து போனாலோ அவனுடைய ஆவிக்கும் தேவாவிக்கும் இடையே கனெக்ஷன் என்ன ஆச்சு? இணைப்பு இல்லாமல் போனதோ அப்படி நமக்குள் ஆகாதபடிக்கு இப்பொழுதும் கீழ்ப்படியாமல் நமக்குள்ள வராதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்படி கீழ்ப்படுத்தி கொண்டே இருந்தால் தான் நம்மளுடைய ஐக்கியம் நஷ்டப்படுவோம். சரி, கீழ்ப்படியாமல் இருப்போமா? சில சில கீழ்ப்படியாமல் இருந்துருவோம்ல. அப்ப என்ன பண்றது? என்ன பண்ணும்? அப்ப என்ன பண்ணும்? உடனே நைட்டு மன்னிப்பு கேட்கும். நைட்டு அன்னைக்கே கழுவி முடிச்சிடணும். எப்படி? அன்னைக்கே கழுவி முடிச்சிடணும். அவனுக்கு தான் கத்துறது வர. வாசிங்க ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15.
Isaiah 57:15. Isaiah 57:15. Thus saith the high and lofty one of the eternity, whose name is holy. I dwell in high and high holy places. With him also that is of contrite and humble spirit, to revive the spirit of the humble, and to revive the heart of the contrite ones. Hallelujah. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கு. நித்திய வாசியும் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய பசுத்தமுள்ளவர் என்கிற பசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். என்னது? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். எப்படியா ஆவி உயிர்ப்பிக்கிறார்? அடுத்தது நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பாருங்க, இந்த பணிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும் இல்லையா? நொறுங்குண்டே இருந்தே இருக்கணும். எப்போ நொறுங்குண்டே இருக்கிறது? நான் ஆண்டவரோடு தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ண தப்பா போச்சு, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சேன், மன்னிச்சிருங்க, நான் இப்படி பேசிட்டேன், உமக்கு சாட்சி இல்லாமல் போயிட்டு, நீலாம் கிறிஸ்தவனா, நீலாம் கிறிஸ்தவளா அப்படின்னு கேட்டாங்களே, உமக்கெல்லாம் தூஷணம் உண்டாயிற்று. நான் தப்பு செஞ்சா, நான் பாவம்னா, நான் கோபமா பேசினா, நான் கூடாத வார்த்தையை பேசியிருந்தேனாக்கா, நான் செய்யாத காரியத்தை செய்திருந்தேனாக்கா, என்ன அர்த்தம்? என்னைய தூஷிப்பாங்க. என்னையோட கூட யார நான் நம்பி இருக்கிற தேவனையும் தூஷிப்பாங்க இல்லையா? அதை உணர்ந்து பார்க்கணும். கரெக்டாக உமக்கு தூஷணம் உண்டாகிறதுக்கு நடந்துட்டேனே அப்படி சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லி அதை பணிந்தர் தான் உயிர்ப்பிப்பாரா. அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனா என்ன பண்ணாரு? அவர் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிறது யார? ஒவ்வொரு நாளும் தப்பு பண்ணா அதே தப்பு இல்லை, ஒரு தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு நொறுங்குண்ட ஆவியோடு கூட பணிந்த இருதயத்தோட கத்துட்டு அறிக்கையிட்டாக்கா உயிர்ப்பிக்கிறார். திரும்ப அதே அறிக்கை விடுவோமா? நான் நொறுங்குண்டு உண்மையா இருந்தா அதே தப்பை திரும்ப செய்வேனா? இப்போ நம்மளை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே கிறிஸ்டியன்ஸு சொல்கிறது படா பஜனையாக இருக்கிறா இங்கே பண்ணுறது. இங்கே பாவம் பண்ணுவாங்களாம், நைட்டு ஆண்டவரே மன்னிப்பாங்களாம், மன்னிச்சுறாரோ வந்துடுவாங்களாம், திருப்பி அதே தப்பை செய்வாங்களாம். அப்படி இல்லை. நீ தப்பண்ண, நான் அறிக்கையிட்ட, நொறுங்குண்டு ஆவியோட அறிக்கைன்ட்டு நொறுங்குண்டு இதயத்தோட நொறுங்குண்டு ஆவியோட சொன்னேன், பணிந்த ஆவியோட சொன்னேன், கர்த்தர் உயிர்ப்பித்தார். இன்னும் வேற தப்பு பண்ணாதான் இது திருப்பி பண்ணிக்கிறார். இன்னும் பண்ண அடி வரும். தள்ளிவிட மாட்டாது, அடி வரும். ஒரு சின்ன சிக்ஷையாக இருக்கலாம், அடுத்து கொஞ்சம் பெரிய சிக்ஷையாக இருக்கலாம், இல்லை சுமர்த்தியாக ஒரு அடி வரும். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி சரி கட்டுறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுறது. அவர் சரி கட்டாம போன என்ன ஆகிடும்? அவர் அணுகியுள்ளவர் ஆகிடுவார் இல்லையா? அதனால தான் கர்த்தர் நொறுங்குண்ட ஆவியோடும் இல்லையா பணிந்த ஆவியோடு ஒரு உயிர்ப்பிக்கிறார். அப்போ நம்ம உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஆவி உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? நான் நொறுங்குண்டவர்களாக இருந்து பணிந்த ஆவியுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அப்படியே நான் கர்த்தர் வார்த்தையை கீழ்ப்படுகிறது தான் மிக முக்கியம். இந்த வேத புத்தகம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். இந்த புத்தகம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும் இல்லையா? அந்த மனுஷன் என்ன சொன்னா? ஆதாமையோட சொன்னாங்க, தோட்டத்தில் உள்ளவருடைய சத்தியத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறது பயந்து ஒழித்து கொண்டோம் இல்லையா? ஆனா வெளிப்படுத்தி செய்த சொல்றேன், ஆமையிலே சேவாரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோ சீக்கிரமா வருகிறேன். என்ன சொல்ற ஆண்டவரே? என்ன சொல்ல? இயேசு சொல்ல, இதோ சீக்கிரம் வருகிறேன். இவன் என்ன சொல்ற? நான் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறேன் சொன்னா, அந்த ஆதாம் என்ன சொன்னா? நான் ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டேன் சொன்னா. ஆனா இந்த ஆதாம் என்ன சொல்றான்? இந்த ஆதாம் உயிர்ப்பிக்கப்பட்ட என்ன சொல்றான்? ஆமென் இயேசுவே அப்படியே வரும். எப்படி? சீக்கிரமாக வரும். ஏன் தெரியுமா? இந்த வேதம் தான் அடிப்படைச்சு. இந்த வேதத்துக்கு கீழ்ப்பிடிக்கிற போதுதான் அந்த தைரியத்தை உண்டாக்கிட்டு, எப்படி வாரும் இயேசுவே அப்படியே வரும், சீக்கிரமா வருது, அப்படியே சீக்கிரமா வரும் என்றார். அப்படியே நான் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை வார்த்தையை கேட்டிருக்கிறனா ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் கீழ்ப்பிடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போகாதபடி, கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிற அந்த ஆவி நாம் நஷ்டப்படுத்தாதபடி, இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி நாம் எப்பொழுதும் கர்த்தரை வார்த்தை கீழ்ப்பிடிக்கிறவர்களாகவும் எப்பொழுதும் அறிக்கைகளோடும் நொறுங்குண்டாவிடையவர்களாகவும் பணிந்திருந்தபடியவர்களாகவும் இருந்து கர்த்தரோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுங்க. சில முழங்கால் படி ஜெபம் பண்ணுங்க. சில முழங்கால் படிக்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க.
நன்றி ஆண்டவரே வார்த்தையை கேட்டு Praise be to the Master. Praise be to the Lord. Praise be. Hallelujah. Praise be to the Lord. இதுவே வார்த்தையினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக செவிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவரே ஆண்டவரே தேவரே இப்படி நினைத்தருளீரப்பா இதோ நினைத்தருளீர் இந்த பிள்ளை முப்பிட்டீரப்பா இந்த பிள்ளை உணர்வு உண்டாக்கினீர் இந்த பிள்ளையோடு பேசினீரப்பா இதோ வருகை சமீபமா இருக்கிறது கர்த்தாவே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நம்மோடு ஐக்கியத்தில் நினைத்திருக்கிறவர்களாய் இந்த சத்தத்தை செய்திருக்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் ஜீவிக்க தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவரீர் நம்முடைய பிள்ளையோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவரீர் நம்முடைய ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தெய்வமே ஆண்டவரே ஒருபோது கர்த்தாவே ஆண்டவரே உங்களோட ஐக்கியத்தை எவதி எழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவே நம்மோட ஐக்கியத்தை ஆவியினால் உண்டாயிருக்கிற ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தப்படாதபடி எப்பொழுது வார்த்தை கீழ்ப்படிகளாய் காணப்பட உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே அல்லேலூயா கர்த்தர் முட்டுமானோடு பேசினார் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார் இன்னுமாய் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அந்தப்படியே வரிக்கு ஆயத்தமாக இருக்க முடியாது எப்பொழுதும் தம்முடைய ஐக்கியத்தில் காணப்பட முடியாது கர்த்தர் உதவி செய்வார்கள் பாச ஜெபனுங்க அன்பு ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த 4வது ஆராதனையில கர்த்தர் தாசனோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களிடத்தில் அந்த பணிந்த ஆவியும் ஒரு நொறுமுறை இருதயத்தையும் தருவீராக ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய விஷயம் புண்ணிய ஆதாரத்தை போல ஏவலை போல நாம் கீழ்ப்படியாதவாறு உங்களுடைய சத்தத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுங்கிறாச்சா ஆண்டவர் இந்த காலையில் எங்களோடு நீ பேசுவதற்காக நன்றி இந்த தாசன மரத்தில் வெளிப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வந்து தேவத்துடைய ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆசிரியர் தொடர்ந்து அடுத்த வாரம் ஆரம்பம் ஆசிரியங்க இந்த மாதம் முழுவதும் ஆசிரியப்படுங்க மீதியாக இருக்குதான ஆண்டவரே ஏப்ரல்லேருந்து டிசம்பர் இருக்குது எல்லா ஆண்டவர் வார ஆதாரங்களும் ஊழியங்களையும் சர்ச் ஆஃப் ட்ரூத் அந்த லைஃப் திருச்சியும் ஊழியத்தையும் போத குடும்பத்தையும் சபை மக்களையும் ஆசிரியரையும் அடியின் குடும்பத்தாரையும் அழிப்பதற்கான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லதா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சர்வ பரவாயில்லை ஆமென். Hallelujah.